நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபேடே கொடுக்குறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்குன்னு அந்த ஒரு மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வச்சு அந்த பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து கவுன்சிலிங் போதும் சொல்றேன். நான் இங்கேயும் நான் என்ன ரெஜிஸ்டர் பண்றேன்னா கொடுக்குறாங்களா என்னென்ன அப்டேட்ஸ்னு உட்காந்து எழுத சொல்லுங்க. அது என்னென்ன இருக்குன்றதை எழுத சொல்லுங்க. என்ன மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் இருக்கும், நாளைக்கு இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற அப்டேட்ஸ் தான் இருக்கு. ஓகே, அதை வந்து எழுத சொல்லிட்டு போனை தயவு செஞ்சு வாங்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கையிலே கொடுக்காதீங்க. நீ 2 மணி நேரம் படி, எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றதும் இருக்கு. இது மீறி ஓகே நீங்க இது சொன்னனால இதையும் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா ஸ்கூலுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன தெரியுமா நடக்குது? இந்த பொண்ணை பத்தி அந்த பையனை பத்தி பேசுறது இது எல்லாமே நடந்து புல்லிங் நடக்குது. இதுல பியர் பிரஷர் நடக்குது. ஓகே, நீ எப்படி வந்து இந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம், ஓகே நான் இங்க பண்ணல, இதெல்லாம் கூட நடக்குது. இதனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆயிட்டு கவுன்சிலிங் வரவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்கூலையும் போய் நம்மளால மாத்த முடியாது. இந்த இடத்துல நம்மளோட குழந்தைங்களை தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஓகே, லாக்கர்லயே வச்சிருங்கன்னு சொல்றேன். என்ன அதை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அதுதான் நம்ம சொல்றோமே தவிர்த்து செட் பவுண்டரிஸ், ப்ராப்பர் பவுண்டரிஸ் அண்ட் ஸ்டார்ட் இட் வெரி ஏர்லி. டீனேஜ் கிட்ட போய் நம்ம மாத்தணும்னு நம்ம நினைக்க போதுன்னா கஷ்டமா இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் ஒரு கிட் வராங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, வீட்டுல என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. உடனே நான் அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போறேன், இங்க வா, இந்த ஊருக்கு கூட்டு போறேன், நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். என்கிட்ட சொன்ன ரீசன் வந்து எல்லாரும் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் மார்க்ஸை பத்தியே பேசுறாங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன இது சொல்றாங்க, அதை சொல்றாங்க. எங்க அம்மா அப்பா வந்து நீ இப்படி படிச்சாதான் உனக்கு நாளைக்கு நீ சொசைட்டி நல்லா இருப்பேன். ஆனா அந்த பையன் கிட்ட பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 2 மணி 3 மணிக்கு கேம்ஸ் விளையாடுறாங்க. ஓகே, தூக்கம் பத்தல. அண்ட் இந்த பையனும் மணி வந்து இது மாதிரி லூஸ் பண்ணிருக்காங்க. யாரு கூட விளையாடுறாங்க, அந்த பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? அதாவது நீ ஸ்கூலுக்கு போகாத, நீ கேமிங்லே இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. பட் சம்திங் இஸ் தேர். இதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. பட் 10th ஆல்மோஸ்ட் போர்டு எக்ஸாம் எழுதணும். இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, மெயினா ஸ்கூல்ல தான் கை வைக்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல இருந்தா நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வகையில நம்மளுக்கு அந்த போன் கிடைச்சிரும் அப்படின்றது அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க.